ஹாய் ஆல், வெல்கம் டு சில்கன்சி ஃபேஷன். ஸோ இன்றைக்கி நம்ம பேஜில் வந்து ஒரு ஆரி டிசைன் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து என் பொண்ணுக்காக சாரீலேருந்து பட்டுப்பாவாடை தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நெக் வந்து யூ நெக் மாதிரி மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நான் செயின் ஸ்டிச் தான் போட போகிறேன். ஸோ ஜரி த்ரெட்லேயே வந்து நான் செயின் ஸ்டிச் வந்து ஃபஸ்ட்டு நான் போட்டுக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து நான் 3 to 4 லைன்ஸ் வந்து நான் ஜரி த்ரெட்டாலே வந்து ஃபுல்லாக வந்து அந்த சர்க்கிள் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்திங்களா நான் வந்து 3 to 4 லைன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து சுகர் பீட் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு த்ரெட்டை எடுத்துகிட்டு ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சுகர் பீடை வந்து 1 by 1 நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 சுகர் பீடாக வந்து நீங்கள் வந்து லாக் பண்ணணும். ஓகேவா? ஒரு பீடாக இல்லாமல் 2 சுகர் பீடை எடுத்துகிட்டு ஸ்டிச் போடணும். அடுத்தது 2 எடுத்துகிட்டு லாக் போடணும். ஸோ அந்த மாதிரி 2 பீடாக எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து சுகர் பீட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து 4 mm கோல்டு கலர் ரவுண்ட் பீட்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து அதை வந்து ஒரு பீடாக இப்போ வந்து 3 சுகர் பீட் வந்து 2 பீடாக வந்து லாக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் பீட் வந்து நம்ம வந்து ஒரு பீடாக வந்து எடுத்து நம்ம வந்து லாக் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து அந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே வந்து ஒரு பீடாக வந்து எடுத்து வந்து நான் லாக் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அகெயினும் நம்ம வந்து சுகர் பீட் தான் கொடுக்க போகிறோம். ஸோ தேர்ட் ரோவும் வந்து நம்ம வந்து சேம் அதே சுகர் பீட் தான் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்திங்களா நான் வந்து ஒன்ஸ் வந்து சுகர் பீட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸோ அகெயின் கீழே ஒரு டிசைன்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி. அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1/2 inch வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அந்த டிசைன்லேருந்து ஒரு 1/2 inch வந்து நான் மார்க் பண்ணி ஸோ இந்த புட்டாஸ் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த அதே 4 mm பீடை வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வந்து கொடுத்து நம்ம லாக் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் வந்து இன்னொரு பீட் கொடுத்து அகெயின் லாக் பண்ணிவிட்டு அகெயின் இன்னொரு பீடை கொடுத்துட்டு நம்ம வந்து சர்க்கிளாக வந்து அதை மேக் பண்ணணும். ஸ்டிச் வந்து கீழே போடணும். நீங்கள் வந்து 1 by ஸ்ட்ரைட் மேலே போடாமல் ஸோ அந்த பீட்ஸ்க்கும் கீழே வந்து ஸ்டிச் போட்டுட்டு வரணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து சர்க்கிளாக வந்து அந்த பீட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு முடித்ததுக்கப்புறமே உங்களுக்கு வந்து அடுத்த லைன் சுகர் பீடு ஃபஸ்ட்டு எப்படி கொடுத்துருந்தீங்களோ அதே மாதிரி தான் கண்டினியூ ஆகும். ஸோ நான் ஒன்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸோ ஏன்னா இதே ப்ராசஸ் தான் உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து ஒன்ஸ் வந்து ஃபுல்லாக டிசைன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல் வியூ வந்து என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பார்த்திங்களா இந்த மாதிரி புட்டாஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து லாஸ்ட் ஸ்டிச் அதை லாக் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்களா ஸோ அதை வந்து நம்ம லாக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ நான் இங்கே வந்து அடுத்தது வந்து சுகர் பீடு இங்கே நம்ம எப்படி 3 rows போட்டோமோ அதே மாதிரி சுகர் பீடு அதுக்கப்புறம் 4 mm அதுக்கப்புறம் மறுபடியும் சுகர் பீட் போடணும். ஓகேவா? சுகர் பீட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஸோ இங்கே சென்டராக வந்து ஒரு குட்டி டிசைன்ஸ் வந்து நான் வச்சுருக்கேன். அதுக்கு வந்து அந்த ஃபேப்ரிக்குக்கும் சென்டராக நம்ம வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு ஸோ அதில் வந்து இங்கே என்ன ஸ்டிச் போட்டோமோ ஸோ அதே மாதிரி இங்கே ஒன்று ஃபார்ம் பண்ணுறோம். ஓகேவா? ஃபார்ம் பண்ணிட்டு இங்கே வந்து சென்டராக வந்து ஒரு திலகம் ஸ்டோன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது 4 mm ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு 3 mm கொடுத்துக்கலாம். 3 mm வந்து அந்த திலகம் ஷேப்பில் கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து சுகர் பீட் கொடுக்கணும். சுகர் பீட் கொடுத்துட்டு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே ஒரு 4 mm வந்து எடுத்துகிட்டு ஸோ இங்கே வந்து ஹாஃப்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஃபுல்லாக எண்டு வரைக்கும் கொடுக்காம ஸோ இங்கே ஒரு 2-3 பீட் சுகர் பீட் விட்டுட்டு நெக்ஸ்ட் பீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதே மாதிரி இங்கே ஒரு 3 பீட் சுகர் பீட் விட்டுட்டு ஸோ இங்கே வந்து எண்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சுகர் பீட் கொடுக்கணும். சுகர் பீட் கொடுத்துட்டு அகெயின் வந்து நான் ஒரு 4 mm அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட் ஸோ இந்த மாதிரி கொடுத்து இந்த இடத்துல வந்து ஒரு 2 பீட்ஸ் விட்டுட்டு அடுத்த டிசைன் கொடுத்துருக்கேன். இங்கே ஒரு 2 பீட்ஸ் விட்டுட்டு அடுத்தது இங்கே ஒரு 2 பீட்ஸ் அந்த மாதிரி வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டுட்டு ஸோ இந்த டிசைன்ஸ் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ நான் ஒன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து டிசைன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இங்கே பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி புட்டாஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து அங்கங்கே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இங்கேருந்து ஃபுல்லாக வந்து அங்கங்கே
ஸோ உங்களுக்கு டாப் மட்டும் வேணும் அப்படின்னா வந்து அந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிசைன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நியூ டிசைன்ஸோட பார்க்கலாம். தேங்க்யூ.